துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே எல்லைகளை சொந்தமாக ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. ஓ எல்லைகளை தருபவரே ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே. பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே எல்லைகளை சொந்தமாக ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. ஓ எல்லைகளை ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தீரையா, ரட்சண்ய பாடல்கள் கொடுத்தீரையா. ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சண்ய பாடல்கள் கொடுத்தீரையா. துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே. ஓ பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே பாத்திரரே துதிக்கு பாத்திரரே காரணரே சமாதான காரணரே எல்லைகளை சொந்தமாக தருபவரே ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. ஓ எல்லைகளை ஆவியானவரே ஆவியானவரே அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே எல்லைகளை சொந்தமாக கொடுக்கிறவரே ஜனங்களை சுதந்திரமாக தருகிறவரே எங்களுக்கு 3000 பேர் வேணும் ஆண்டவரே. எல்லா நாவுகளை திறந்து 3000 ஜனங்கள் ஆண்டவரே 3000 ஜனங்கள் வருவதற்கான எல்லா காரியங்களும் சபையில நிறைவேறுவதாக 3000 ஆத்துமாக்களை தருவீராக, ஆத்தும பாரத்தை தருவீராக, ஒவ்வொருவருக்குள்ள ஆத்தும பாரத்தை தருவீராக. நல்ல நாவுகளை திறந்து ஆண்டவரே 3000 ஆத்துமாக்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த நகர்ப்புறத்திலிருந்து 3000 ஆத்துமாக்கள் உம்மை தேடி வரணும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க,
அற்புதம் செய்யுங்க. உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உங்க நாமத்துக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அமுக்கி குழிக்கு மடியிலே சரிந்து விடும்படி அதை பெருகச் செய்வீராக. கர்த்தருடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நீர் ஒருவர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் அமரலாம். ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. 11 மாதங்கள் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தின தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதத்தில் லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமில்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகத்திலிருந்து வந்த ஒரு வாழ்த்து செய்தி. அருமையான மரியாள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தி, நன்றாய் கவனியுங்கள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பரத்திலிருந்து வந்த செய்தி. அவளோ தூதனை கண்டு இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது தேவ தூதர் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது. பரத்திலிருந்து ஒரு தூதன் மரியாள் தங்கியிருந்த வீட்டில் வந்து இப்படி ஒரு மெசேஜ், ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி இந்த அருமையான மரியாள் சொல்லுகிற வேலையில் வேத வாக்கியம் சொல்லுது. லூக்கா புஸ்தகம் 1:35 தேவன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அடுத்த வசனத்தில் 36ஆம் வசனத்தில், இதோ உனக்கு இனத்தவளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37ஆம் வசனத்தில் தேவ தூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது பரத்திலிருந்து இறங்கி வந்த செய்தி. அல்லேலூயா. இது தேவ தூதனிடத்திலிருந்து இறங்கி வந்த செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல வேதனைகள், பல பாடுகள், பல போராட்டங்கள், வாழ்க்கையில் எப்படி சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய குடும்பத்தை எப்படி நாம் நடத்த போகிறோம், நம்முடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்குதே, எப்படி நம்முடைய சூழ்நிலையை சமாளிக்க போகிறோம் என்று தத்தளிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறார்,
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதே லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 12:26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க. சபையார் நல்ல கவனிங்க. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன பண்ணுமா? ஒடுக்கும். இந்த 12ஆம் மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களால் அற்பமான காரியம் முதலால் செய்ய முடியாது. உங்க சாமர்த்தியமோ என்னுடைய சாமர்த்தியமோ இவைகளை எல்லாம் சம்பாதித்தது என்று சொல்லாதபடி, சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவரே அவர்தான். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிதான் மார்க்கும் எழுதுறார் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஆண்டவரால் மட்டும்தான் அது முடியும். வேத புத்தகம் சொல்லுது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இதே வார்த்தையை பாருங்க. லூக்கா 18:27, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இது கர்த்தராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. முதல்ல பரத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை, அடுத்து இயேசுவே நம்மிடத்தில் நேரடியாய் சொல்லுகிற வார்த்தை, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். இதில் நீங்க நல்ல விளைக்கணும். யோவான்ல சொல்லும்போது கூட, யோவான் 15:5 அவர் சொல்வார், என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ. என்னை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்பர் 1, அதை அவர் எப்படியெல்லாம் நிரூபிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாகிய எரேமியா 32:27 அவர் கேட்கிறார், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சபையை பார்த்து கேட்கிறார், ஒவ்வொரு மனிதனை பார்த்து கேட்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமானாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டமானாலும் சரி, எப்பேற்பட்ட சோர்வுகள் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட மன முறிவுகள் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிற காரியம், நான் செய்வேன், உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்வேன். ஏனென்றால் இதே 32:17 எரேமியா 32:17 என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய மகா புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் ஆழமாய் தேவனை நம்ப வேண்டும். ஆமென். நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் மேல் அளவற்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசம்னாவே என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவர் மேல ஒரு உறுதியான வைராக்கியம் ஏசாயா 26:3 படி நமக்கு இருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை எப்படி காத்துக்கொள்வாரா? பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக்கொள்வாரா. அல்லேலூயா. நல்ல விளைக்கங்க. தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இதே காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். அது மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாட்டில்
நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கெல்லாம் முன்னால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், நல்ல கவனிங்க, யோபு என்ற பக்தன், ரெண்டாவது குறிப்பு நான் கொடுக்கிறேன். யோபு என்ற பக்தன் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இந்த மாதத்தில் நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் கூடவே இருப்பார். தடைகளை எடுத்து போடுவார். திருமண தடைகள் நீங்கும், வியாபார தடைகள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கிற முயற்சி தடைகள் நீங்கும். உங்க வாழ்க்கையில் என்ன தடை, எது தடை? ஆமென். ஞானஸ்தானத்துக்கு தடை இருக்குதா? அன்றைக்கு பாருங்க, கந்தாக மந்திரி சொன்னா தண்ணீர் இருக்கிறது, தடை என்னன்னு கேட்டான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஞானஸ்தானத்துக்கு தடை இருக்குதா? ஜபத்துக்கு தடை இருக்குதா? வேலை வாய்ப்புக்கு தடை இருக்குதா? குடும்பத்தில் தொழிலை வர்த்திக்க பண்ண முடியாத தடை இருக்குதா? திருமண தடைகள் இருக்குதா? எதுவானாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, யோபு வாயை திறந்து சொல்றான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வார்த்தையை நம்ம நம்பணும், இந்த வார்த்தையை விசுவசிக்கணும். இஸ் ஆல்மைட்டி காட். அவரால் முடியும், அவரால் இதை செயல்படுத்த முடியும். நீர் செய்ய நினைத்தது ஒண்ணுமே என்ன ஆகாது ஆண்டவரே, தடைபடாது. இதை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஏன்? யோபுவுக்கு வந்த வியாதி கொடூரமான வியாதிங்க. இத்தனைக்கு அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நல்ல ஒரு பரிசுத்தவான். தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பாவம் செஞ்சிருவாங்களோன்னு ஒவ்வொரு முறையும் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பலிகளை செலுத்தி தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தின மனுஷன். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இப்பேற்பட்ட ஒரு உத்தமனுக்கு, இப்பேற்பட்ட ஒரு நீதிமானுக்கு, இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தருக்கு ஏன் இவ்வளவு கொடிய வியாதி, ஏன் இவ்வளவு ஒரு கொடிய பலவீனம்? உங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறார் ஜெபிக்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க ஜெபிக்க, இதை தாண்டி கையில் வேதாகமம் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, எத்தனையோ செய்திகள் யூடியூப்பில் இருக்குது. ஆனால் யோபுக்கு என்னங்க இருந்துச்சு? யோபுக்கு பாஸ்டரும் கிடையாது, சபையும் கிடையாது, கையில் பைபிளும் கிடையாது, அவரை வழி நடத்துறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. ஆனால் அந்த மனிதன் ஆழமான ஒரு நம்பிக்கை வைக்கிறான் ஆண்டவர் மேலே. எவ்வளவு ஆழமான நம்பிக்கைனா, இந்த கொடிய ரோகத்திலும் உடம்புல வியாதி சுகமாகவே இல்லை. 42வது அதிகாரம் வரைக்கும் போராடுறார். யோபுவனுடைய நண்பர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க, தங்க மனசில் பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான், நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷர்கள் தேடுவாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாம் கீழ்த்தரமாக நினைப்பாங்க, மட்ட ரகமாக நினைப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. இது மற்ற உலகத்தார் செய்தால் கூட பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கூட அநேகரை மறந்து போகிறதா வேதனையான சம்பவம். நீங்கள் சரீர வேதனையில் இருக்கிறவங்கள பற்றி கேள்விப்பட்டால் அவங்கள விசாரிக்க பழகணும், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். யோபுவனுடைய வாழ்க்கையில் அவர் இருதய வேதனையோடு இருக்கிறார். சிநேகிதர்கள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் யோபு என்ன செய்தார் தெரியுமா? யோபு என்ன பண்ணார் தெரியுமா? தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. தன் சிநேகிதருக்காக அவர் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். இந்த 21 நாட்கள் நம்ம மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். தேவன் நம்முடைய சிறையிருப்புகளை அது மாற்றுவதோடு மாத்திரம் இல்லை, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
இரட்டாந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா? தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம யோபு 42 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் படிக்கலாம். எல்லாமே மல்டிப்ளை ஆயிடுச்சு, எல்லாமே இரட்டிப்பான நன்மையாய் மாறினது. இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல இருதய பலகையில் எழுதிக்கங்க. கண்களினால் காண்கிறவர்களுக்கும் காதுகளினால் கேட்கிற செய்திகளுக்கும் உடனே உடனே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏழைகளை நினைத்து கொள்ளுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஏழைகளை அசட்டை பண்ணாதீங்க. ஒரு ஏழையை பார்க்கும்போது எப்படியாவது அந்த ஏழைக்கு உதவி செய்யணும்னு இருதயத்தில் ஒரு ஏக்கத்தோட பெருமூச்சோடு இருங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவா. அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வேத புத்தகத்தில் 3வது குறிப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இதோ ஏதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. சபையார் நல்ல கவனிக்கணும். நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் அடித்தான். ராத்திரி 9:30 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் அடித்தான். நாங்கள் எல்லாரும் கரம்பக்குடியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் நோக்கி போனோம். ஒரு ஆட்டோவில் 6 பேர் போனோம். ஊழியத்துக்காக தான் போனோம். அவன் நம்ம சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தம்பி. பெண்ணு வேறு சபையில் எடுத்ததுனால அந்த சபைக்கு போயிட்டுருக்கிறான், கரம்பக்குடியில் இருக்கிறான். ஆனால் எந்த காரியமானாலும் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பான். அப்படி அவன் தஞ்சாவூர் போயிட்டுருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு கார் கட்டடித்ததில், ஆட்டோவுக்கு முன்னாடி கட்டடித்ததில் ஆட்டோ கவிழ்ந்து 6 பேரை நாங்கள் சுருண்டு கீழே விழுந்து காயங்களோடு தப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். ஊழியத்துக்கு தானே போகிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. டேய், ஆண்டவர் பண்ணலடா. ஊழியம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்காமல் போகிறது தான் இப்போ பிரச்சனை. ஊழியம்னா என்னன்னு உங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுக்கலையா? ஊழியத்தில் இதெல்லாம் சகஜம். அல்லேலூயா. ஆமாம், ஆட்டோ உங்கள் முன்னாடி வந்து கட்டடித்தது பிசாசா கர்த்தரா? அதை யோசிப்பார். ஊழியம் விளையாட்டு அல்ல. ஊழியத்துக்கு பரப்புறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும். இல்லை, எத்தனையோ முறை போயிருக்கோம், அதுதான் உங்கள் அசட்டை. எத்தனையோ முறை போயிருக்கோம். இந்த முறை போகும்போது ஒரு பாடம் கற்பித்து கொடுத்துருக்குறேன். இந்த ஆவிகளை நீங்கள் கட்டி ஜெபம் பண்ணி புறப்படணும். அல்லேலூயா. உங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எல்லோரும் உயிரோடு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அதுக்கு முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கிறார்ல. ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கர்த்தருடைய கை என்னாகலை, குறுகி போகலை. உன் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி என்னாகலை, மந்தமாகலை. நல்லா கவனிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். ஆனால் கர்த்தர் தெளிவான காரியத்தை நம்ம கூட சொல்கிறார். இந்த ஏசாயா புத்தகம் 59:2 பாருங்க. ஏசாயா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எப்போது நம்ம வேகமா சொல்ற வார்த்தை, நான் என்ன பாவம் பண்ணேன், அதுதான் நம்ம வாயில வேகமா வரும். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தாதான் கர்த்தர் ரொம்ப அழகா சொல்வார். இந்த இடத்துல நீ மனமேட்டின்மையா இருந்த, இந்த இடத்துல உன் வார்த்தையில தவறுன, இந்த இடத்துல நீ வந்து அவங்கள இன்சல்ட் பண்ண, இந்த இடத்துல அந்த ஏழையை நீ ஒடுக்குன, இந்த இடத்துல நீ பாராமுகமா இருந்த, உன்னுடைய அக்கிரமம், உங்கள் அக்கிரமமே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன செய்கிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த ஜபங்கள் மேலே போக முடியாதபடி. ஏன்னா நம்ம இங்கே ஏறெடுக்கிற ஜபங்கள்
கேப்ரியல் தூதன் அதை என்ன பண்ணுறான், மெசஞ்சர் அந்த ஜெபத்தை அப்படியே தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் பிதாவினுடைய மடியில் பாதத்தில் கொண்டு போய் கொட்டுறான்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் உன் கிரியைகளை மன்னிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5 வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 5 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். போதும். இந்த ஜெபங்கள் ஆண்டவருக்கு தூபங்களாய் மாறுது. இதே வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பாருங்க. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தினுடைய படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் மனத்தரையில எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜெபங்கள் எங்கிருந்து எப்படி போகுதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? நீங்க ஜெபிக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியாமலேயே கர்த்தருடைய தூதர்கள் உலாவுகிறார்கள். இன்னொரு ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்க. மரியாள் வீட்டுக்குள்ள யாரையும் கேட்கல, தூதன் உள்ள போய் ஒரு வாழ்த்து செய்தியை கொடுத்தான். இந்த மாதம் நீங்க தூதர்களை சந்திக்கணும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை பார்க்கணும். அப்ப பாருங்க, இந்த ஜெபத்தை அவங்க தூக்கிட்டு போய் யார் பாதத்துல வைக்கிறாங்க? ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறாங்க. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் அந்த ஜெபம் வந்து தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. உங்க ஜெபங்கள் எல்லாம் தினந்தோறும் கர்த்தர்ட்ட போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. சபையார் நல்ல கவனிங்க. இந்த காரியத்தில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கணும். நீங்க வந்து சும்மா ஜெபிக்கல. உங்க ஜெபங்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்குது? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு இருக்குது. அதைத்தான் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, கேட்க கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் 59:2 ஏசாயாவில் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம புலம்புறோம்ல, என் ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா? ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறாரா கேட்கலையா? என் ஜெபத்துக்கு பதில் உண்டா? இப்படிலாம் நம்ம புலம்புறோம்ல. கர்த்தருடைய ஆவியானவர் முகமுகமாக உங்களோட பேசுகிறார். Our God is a God of prayer answering God. சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை தியானித்தோம். முதல் காரியம், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர்னு பார்த்தோம். 2வது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு பார்த்தோம். 3வது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என்ன ஆகல, குறுகி போகலன்னு பார்த்தோம். 4வது, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி இருக்குதோன்னு கேட்கிறாரு. ஏசாயா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு
விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ, உங்களை விடுவிக்கிறதற்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி. நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, என் கண்டிதத்தினாலே கடலை என்ன பண்ணுவேன்? வற்ற பண்ணி. எங்க பார்த்தாலும் என்னென்னமோ புயல்லாம் வருது இல்லையா? கடல் எல்லாம் பாருங்க 100 அடி உள்வாங்கிருச்சுங்கிறாங்க. 100 அடி உள்வாங்கி போயிருச்சு கடல். கடலை வற்ற பண்ணுகிறவ, நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால். சமீப காலங்களில் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். கடலோரத்தில் ஏராளமான மீன்கள் செத்து கரை ஒதுங்கின, நாற்றம் எடுத்தது பார்க்குறோம்ல. இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்க, எதை வேணாலும் நான் செய்வேங்கிறாரு. இந்த மீட்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ஜோசோன்னு அர்த்தம். இசட்ஓ. இந்த மீட்பு அப்படிங்கிறது என்னன்னா, சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அழகாக சொல்வார், த ரிடம்ஷன் ஆஃப் த சோல் இஸ் ப்ரெஷியஸ். ஒரு ஆத்துமாவுடைய மீட்பு விலையேற பெற்றதும்பார். அல்லேலூயா. ஒரு ஆத்தும மீட்பு எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. அது உலகத்திலேயே அதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. ஒருத்தரை ரட்சிப்பில் நடத்துறதுக்கு இணையானது எதுவுமே இல்லை. ஒருத்தரை கர்த்தருக்கு நேராக நடத்துறதுக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. ஒருத்தரை இயேசுவுக்கு நேராக நடத்துறதுக்கு இணையானது வேற எதுவுமே இல்லை. அதான் கர்த்தர் கேட்குறாரு, மீட்கக்கூடாதபடிக்கு என் கை என்ன ஆயிடுச்சு? குறுகிருச்சா? ஏன் உன் வீட்டில் உள்ளவங்களை என்னால் ரட்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் கடலையே வற்றி போக பண்ணுகிறவர், உன் வீட்டை அசைக்க மாட்டேனா? நீ அதுக்காக பிரயாசம் எடு, அதற்காக உபவாசம் பண்ணு, அதற்காக நீ ஜெபம் பண்ணு, அதற்காக நீ திறப்பில் நின்று, அதற்காக ராத்திரி பகல பெருமூச்சு விடு, கண்ணீர் விடு. நான் தேசத்தையே அசைக்கிறேன், கடலை அசைக்கிறேன், உன் வீட்டை அசைக்க மாட்டேனா? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் கரம் என்ன குறுகி இருக்குதான்னு கேட்கிறார். முந்தா நாள் சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. தேசிய ஜப ஒருங்கிணைப்பில் இருந்து அருமையான ராஜ் அண்ணன் எனக்கு பேசினாங்க. சமீபத்தில் உத்தரகாண்ட் அவங்க போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 35 பேர் போயிருந்தாங்க. அவர்கள் அந்த ஏரியா பூரா ஊழியம் பண்ணிட்டு, அகோரிகள் இருக்கிற ஒரு 7 அகோரிகள் உட்கார்ந்துருந்த இடத்துல, அகோரிகள்னால் உங்களுக்கு தெரியும், பணத்தெல்லாம் திம்பாங்க. செத்த பிணத்தை கங்கை ஆற்றுல வருதில்ல, அதெல்லாம் பிச்சு திம்பாங்க. உடம்பு பூரா பார்த்திங்கன்னா சாயம் அடிச்சிருக்கும். அந்த அகோரிகள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இவங்க போய், இவங்களில் அந்த 35 பேரில் ஒருத்தருக்கு நல்ல ஹிந்தி தெரியுமா, அதனால் போய் அவங்கள்ட்ட நல்ல ஹிந்தியில் பேசியிருக்கிறார். அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், எனக்கு ஹிந்தி புரியலைன்னு தமிழில் பேசியிருக்கிறான். இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நீ தமிழனாடான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். உன் ஊர் எங்கடா? சென்னை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மனைவி எங்கே? நாமக்கல்ல இருக்குது. நீ ஏன் இப்படி முடி வளர்த்து இப்படி இருக்கிற? வீட்டிலேருந்து கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன், இவங்களோட நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னவன அவனுக்கு ஆண்டவரை பற்றி, அன்பை பற்றி சொல்லி ஒரு 200 ரூபா காசு அவனுக்கு கையில் கொடுத்துட்டு, நீ சந்தோஷமாக இருன்னு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களுக்கு ஃபோன் அடின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து இவங்க ஒரு ஸ்கூலில் 12 மணி நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் கழித்து அந்த அகோரி ஃபோன் அடிக்கிறானா, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னென்னமோ பண்ணுது, கை காலெலாம் உழலுது, எனக்கு முடியாமல் வருது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களை பார்க்கணும் போல் இருக்குன்னு. எந்திரிச்சு வந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் வந்து கலந்துருக்கிறான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இடத்த தேடி வந்துட்டான் ஃபோன் அடித்து. அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. முதல்ல அவன் முடியை வெட்டி விட்டாங்க, ஆளை குளிப்பாட்டி விட்டாங்க, அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க. மெட்ராஸ்க்கு டிக்கெட் போட்டு ட்ரெயினில் மெட்ராஸ் கூட்டி வந்து அவங்க அம்மா அப்பாட்டே விட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க,
இவனுக்கு மனைவி நாமக்கல்ல இருக்குது, அது டீச்சராக இருக்குது, பிள்ளைலாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து நாமக்கல் போகிறதுக்கு பஸ் காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த அவன் ஃபோட்டோ என் செல்ஃபோனில் இருக்குது. அவன் என்ன நிலையில் இருந்தான் உங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கணும்னு ஆசை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு அகோரியை மாற்றணும்னு சொல்லி நம்ம சபையில் எவ்வளவு ஜெபம் ஏறெடுக்கிறோம். இந்த நல்ல செய்தி நம்ம காதில் வந்து விழுகுது பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவே இல்லை, நான் அதை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தரால் அந்த காரியம் முடியும். இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே கூடாது. 5வது முக்கியமான ஒரு காரியம், பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எனக்காய் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும். எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்இடியை பார்த்து கூட நீங்க கவனிங்க. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அவன் அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறியமாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஒரு ரகசியம், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம். ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம கவனிக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேசத்தில் என்ன நடக்குது, கர்த்தருடைய கரம் என்ன செய்து, ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறார், மத்தேயுல, மார்க்ல, லூக்கால, யோவான்ல என்னென்ன காரியங்கள் செய்தார், இன்னைக்கு நடைமுறையில் என்ன நடக்குது, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன சாட்சிகள் இருக்கிறது, கர்த்தருடைய செயல்கள் என்ன நமக்கு தெரியுது. கர்த்தருடைய கிரியைகளை கவனித்து பார்க்கணும். ஆமென். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவோ டெக்னாலஜி பெருகிருச்சு, எவ்வளவோ சயின்ஸ் பெருகிருச்சு, ஆனாலும் கர்த்தர் ஒரு செக்கு வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் அறிகிற அளவுக்கு மனுஷனுக்கு அந்த நிலைமையை விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னும் வேதத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இதே பிரசங்கியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். உங்க அம்மா வயிற்றுல நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேர் வச்சிட்டார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அம்மா வயிற்றுல உங்க கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பேர் வச்சிட்டார். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. ஆனா பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். நல்ல கவனிங்க, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டதுனால அவனுக்கு என்ன பேர் வந்தது, இஸ்ரேல்னு பேர் வந்தது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, தன்னிலும் பலத்தவரோடு போராட யாரால போராட முடியாது, உலக பிரகாரமான மனுஷனால கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனால ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு போராட முடியும், போராடி ஜெபிக்க முடியும். அதுக்கு ஆதாரம் இருக்குது. யாக்கோப்பு போராடி ஜெபித்தான்னு ஓசியா சொல்றாரு. கெஞ்சி அழுது போராடின்னு இருக்கு. கெஞ்சி அழுது போராடி அப்படிங்கிற வாசகமே ஓசியா எழுதுறார். அவன் கெஞ்சி அழுது, அந்த வசனத்தை படிக்க விரும்புறீங்களா? ஓசியா எடுங்க பழைய ஏற்பாட்டில். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் ஓசியாவில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரி, நல்லா கவனிங்க. வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஓசியாவில் வரும் இந்த வசனம் பாருங்க. அவன் தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் போராடி கெஞ்சி போராடி கதறி அவன் வேண்டினதுனால அவனுக்கு என்ன வந்தது? இஸ்ரேல்னு பேர் வந்தது. ஹல்லேலூயா. இதே பிரசங்கினுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திர ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அவன் தூதனானவரோட போராடி 3வது வசனமும் 4வது வசனமும் படி. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தாயின் கர்ப்பத்திலேயே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் மட்டும்தான் கர்த்தரோட என்ன பண்ண முடியும்? போராட முடியும். ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான மனுஷனால கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியாது? போராட முடியாது. அங்க அழகா எழுதியிருக்கு, தன் பலத்தினால் யாரோட போராடினான்? தேவனோட போராடினான். 4வது வசனம் பாருங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். 3 காரியம். அவன் போராடி அழுது கெஞ்சி தேவ சமூகத்தில் அவரோட இடைப்பட்டு பேசினான். அல்லேலூயா. இதே பிரசங்கியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். நல்ல மனத்தரையில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 1:15 முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. பிரசங்கி 1:15 கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. கோணலானதை நான் இப்படிதான் வச்சிருக்கிறேன், நான் இப்படிதான் செய்வேன். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்பர் 1 என்ன சொன்னேன்? இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். 32:27 ஒரு கேள்வி கேட்கிறாரு. 32:17 பதில் வருது. 2வது காரியம் யோபு 42:2 படி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அதுக்கு பதில் யோபு 42:1 முதல் 10 வசனங்கள்ல யோபு ஜெபித்ததுனால சிநேகிதருக்கு யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்பர் 3 ஏசாயா 59:1 கேட்கிறார், கர்த்தர் ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகலைங்கிறார். அதுக்கு என்ன ஆன்சர்? 59:2 நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கு நமக்கு நடுவாக என்ன பண்ணிருச்சு? பிரிவினை உண்டாக்கிருச்சு. 4வது மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் என்ன ஆகலை? குறுகிற்றோன்னு கேட்கிறார். ஆனால் அவர் கரம் குறுகவே இல்லை. 5வது மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதது என்ன? பிரசங்கி 8:17 தேவன் செய்கிற சகல கிரியைகளையும் அவர் செய்கிற சகல காரியங்களும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியுமோன்னு கேட்குறார். அல்லேலூயா, ஆமென். இதற்கு தான் நான் ஏராளமான வசனங்களை சொன்னேன். நம்பர் 6 6வது காரியத்துக்கு நேராக நான் போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எனக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோபு 37:5 வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மால் கிரகிக்கவே முடியாது. லூக்கா 13 திடீர்னு ஜெபாலயத்துக்கு வர்றார்.
அங்கே 11வது வசனத்தில் தேவாலயத்துக்கு 18 ஆண்டுகளாக கூனியா ஒரு பெண்மணி வர்றா. அன்னைக்கு பிரசங்கியார் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அந்த பெண்ணை பார்க்குறார். அவர் அவளை கண்டுன்னு ரொம்ப அருமையாக இருக்கு அந்த வசனம். அவளை பார்க்கும்போது, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன ஆயிட்ட? விடுதலையாக்கப்பட்ட. கிரகிக்கவே முடியல. அவளுக்கு 18 வருஷம், கிரகிக்கவே முடியல. உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையான. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கே பாருங்க, அங்கே இருந்த ஆட்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த ஜபாலய தலைவன் ஓய்வு நாள் அப்படி செய்யலாமான்லாம் கேட்குறான். ஆனாலும் கர்த்தர், அவர் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, சாத்தான் இவளை எத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தான்? 18 வருஷமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாராவது, இல்லை நம்ம உறவுகளில் யாராவது, இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது, இல்லை நீங்கள் பார்க்குற யாராவது பல வருடங்களாய் கட்டப்பட்ட நிலையில் இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. உங்களை இந்த கட்டிலிருந்து அவிழ்க்க வல்லமையுடைய ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிரகிக்கவே முடியாத காரியங்களை செய்கிறவர். அவர் கிரகிக்க முடியாத காரியம். இன்னொரு விஷயம் நல்ல கவனிங்க. இன்னொரு விஷயம், சமீப நாட்களாக நம்ம சில செய்திகளை எல்லாம் கேட்குறோம். அற்புதங்கள் அங்கேயும் நடக்குது. என்ன இப்படிலாம் நடக்குது? பிசாசை வழிபடுகிறவர்கள் வயிற்றில் ஏதாவது பிரச்சனைனா இந்த வயிற்றில் இது பண்ணும்போது அந்த வியாதி சுகமாயிருது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தழும்புகள் இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் உலக பிரகாரமாக பிசாசை வணங்கக்கூடியவர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்குறோம். நான் கேட்குறேன், அற்புதங்களை செய்யக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், தவளையின் ஆவிகளுக்கு இவ்வளவு வேலை தெரியுமானால் நம் தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்ய வல்லமையுடையவர். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் நல்ல கவனிங்க. யோபுவில் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, யோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர்களுடைய உபாயங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? இந்த காலையில் முதல் ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். மனிதர்கள் எத்தனை தந்திரங்களை கையாளட்டும், மனுஷர்கள் எத்தனை தந்திரங்களை, என்னென்ன தந்திரம் வேணாலும் உங்களுக்கு அது தெரியாமலே இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமையே என்னென்னமோ நடக்கலாம். பயப்படாதீங்க. அவங்க காரியம் நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை எல்லாம் அபத்தமாக்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பார்வோன் இஸ்ரவேல் செங்கல் அறுக்கக்கூடாதபடிக்கு என்னென்ன வேலை பண்ணான் தெரியுமா? வைக்கோல் தரமாட்டேன், ஆனால் செங்கல் எனக்கு வரணும். எது தரமாட்டேன், எது வரணும்? வைக்கோல் தரமாட்டேன். வைக்கோல் இருந்தால் தானே இவங்க எரித்து எதை கொடுக்க முடியும்? செங்கலை கொடுக்க முடியும். ஆனால் இவன் என்ன தந்திரம் பண்ணுறான்? வைக்கோல் தரமாட்டேன், ஆனால் எனக்கு என்ன வரணும்? செங்கல் வரணுங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கெல்லாம் இந்த ஜனங்களை இஸ்ரவேலை என்ன பண்ணா? கொடுமைப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா. கர்த்தர் சொல்றாரு, பார்வோனுடைய தந்திரம் நிலைச்சிச்சா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு எதுக்குங்க? ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமானது சகல மிருக ஜீவராசிகளை பார்க்கிலும் அது எப்படி இருந்ததா? தந்திரமா இருந்துச்சு. உங்க எல்லாரையும் முகமுகமாக பார்த்து பேசுகிறேன். இந்த தந்திரம் மந்திரம் இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி தவிடுபடி ஆகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நிலைக்கவே முடியாது. சர்ப்பத்தினுடைய வல்லமை நிலைக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஏழாவது முக்கியமான காரியம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போமா? மத்தேயு
28 வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு, எல்லாரும் கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டார். என்ன அருமையான வார்த்தை! இதை செய்ய உங்கள் கண்கள் திறக்கப்பட, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். என்ன அருமையான வார்த்தை! 2 குருடர்கள் வந்து ஆண்டவரை கூப்பிடுறாங்க. இயேசுவின் இடத்துல வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே, உங்கள் கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவசிக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்வோமா? இங்கே பாருங்களேன், எப்படி ஃபெய்த்து நமக்குள்ளே வரும். இப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்னை கேட்குறார், நான் உனக்கு இதை செய்ய முடியும், நீ என்னை நம்புறியா? நான் இதை உனக்கு செய்ய முடியும், நீ விசுவசிக்கிறியா? ஆனால் அந்த குருடர்கள் உடனே சொன்னாங்க, விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வினா என்னன்னு புரியுதா? கேட்கறதுனால வரும். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா கேட்கணும். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கணும். தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம இருதயத்தை சாய்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நான் உங்களுக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீர்களா? அதற்கு அவர்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ வாட் எவர் யூ கன்ஃபஸ், நீங்கள் வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோமர் 10:10 என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால. இந்த வாயை எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? இந்த வாயை எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் விசுவசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். தேவனுடைய கிரியைகளை நான் கவனிக்கிறேன், தேவன் அற்புதராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் நம்ம உயிர்ப்பிக்க போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு செயலாக்கம் செய்ய போகிறது. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். நல்ல கவனிங்க. லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி வருது. யோவான் 11 படிக்கிறோம், நீர் சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான் ஆண்டவரே, வியாதியா இருக்கிறான்னு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. ஆனாலும் இயேசு அந்த இடத்துக்கு என்ன பண்ணல, போகல. லாசர் மரிச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. தேவன் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. மரியாள் அழுகிறா, இயேசுவும் அழுகிறார். அப்போ இங்கே இருக்கிற ஒரு திரள் கூட்டம் 11:34 பார்த்தீங்கன்னா, யோவான் 11:34 இயேசு கேட்கிறார், அவனை எங்கேயா வச்சிங்க, எங்க வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து 35 பாருங்க. அப்பொழுது இயேசு என்ன பண்ணினார்? கண்ணீர் விட்டார். 36 அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டமே பேசுது.
எவ்வளோ பாசமாக இருந்தார், இப்படி பண்ணிட்டாரு. அதை விட அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப முக்கியமான வார்த்தை. 37வது வசனத்தில், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், ஏற்கனவே இவங்க இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒரு குருடனுடைய கண்களை திறந்தாரே, இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இவனை சாகாமல் இருக்க பண்ணவும். நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு அருமையானவர்களை இழக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்க கூடாதா, இன்னொரு 5 வருஷம் இருந்திருக்க கூடாதா, இன்னொரு 3 வருஷம் இருந்திருக்க கூடாதா, இன்னொரு 1 வருஷம் இருந்திருக்க கூடாதா? எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றீங்க. அப்படிப்பட்ட தேவன் இந்த லாசருக்கு உயிரை கூட்டி கொடுக்க கூடாதா? சாகாமல் இருக்க பண்ணியிருக்க கூடாதா? நிறைய நேரங்களில் நம்ம இப்படி அழுகிறோம். ஆமென். நிறைய நேரங்களில் நமக்கு அருமையானவர்களை இழக்கும் போது நம்ம புலம்புறோம். ஒரு காரியம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மார்த்தால கேட்குறார், எல்லாரையும் பார்க்குறார், கண்ணீர் வர்றார். முதல்ல அந்த கல்லை புரட்டுங்க ஏங்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன கல்லை புரட்டுங்க? எதுக்கு கல்லை புரட்டுங்க? எத்தனை முறை பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் தானே அவ்வளோ நேரம்லாம் வசனத்தை உட்காந்து பேசினேன். இந்த மரியாள் தானே என் பாதத்திலே உட்காந்து வசனத்தை கேட்ட ஒரு சகோதரி. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்து ஜெபம் பண்ணியிருந்தா லாசர் பொழைச்சிருப்பான்ல. ஏன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கல்லை இவ்வளோ நாள் புரட்டாமல் விசுவாசத்துக்குள்ளே உள்ளே வராமல் இப்படி நீங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் நல்ல சத்தியம் தெரியும் தானே. நீனாவது சமயக்கட்டில் இருக்கிற இந்த பிள்ளை எப்போயோ வார்த்தையை கேட்குற பிள்ளை தானே. கை கோர்த்து ஜெபிச்சிருந்தா லாசர் என்ன இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீர் இங்கே இருந்தீரானால் லாசர் என்ன இருக்க மாட்டான். நான் தான் எங்கே தானே இருக்கிறேன், வார்த்தை உங்கள்கிட்ட தானே இருக்குது, கூப்பிட்ற இடத்துல தானே நான் இருக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரலையே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி பிரதர் விசுவாசம் வரலன்னு சொல்லலாம். சூப்பராக சொல்கிறாரு மார்த்தால பார்த்து. ஐயோ கல்லெல்லாம் எடுக்க முடியாது, நாரும். இன்றைக்கும் நம்ம விசுவாசிகள் மனசில் இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கலை. யாரையும் மன்னிக்கிற சுவாபம் இல்லை, மறக்கிற சுவாபம் இல்லை. ஐயோ உயிரே போனாலும் நான் மன்னிக்க மாட்டேன். இது கேடுகட்ட சுவாபம், இது நாத்தம் எடுத்த சுவாபம். இந்த கல்லை முதல்ல புரட்டுங்க, அற்புதம் நடக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கல்லை புரட்டுங்கன்னா நாரும் நாரும். ஆண்டவர் சொல்றார், இஃப் யூ பிலீவ் யூ கேன் see. ஆண்டவர் தெளிவாக சொல்றார், நீ விசுவாசம் வையே, நீ தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ பார்ப்பங்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களோட முகமுகமாக ஆண்டவர் பேசுகிறார். தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது. நடக்கும் போதும், உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், வேலை செய்யும் போதும், அடுப்படியில் இருக்கும் போதும் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், என் தேவனால் எல்லாம் முடியும்னு சொல்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தூபம்போலின் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பழி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, மாலை